நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து 3வது நாளாக கள்ளச்சாராயத்தால் அழிந்து போன ஒரு கிராமத்தையும் மக்களையும் குறித்து பேசுவதற்காக காத்திருக்கிறோம். உண்மையிலேயே கள்ளச்சாராயத்தால் 55 பேர் பலியான துயரத்தில் இன்றைக்குள்ள தலைப்பு முதல்வர் ஸ்டாலின் ஓடி ஒளிவது ஏன் அப்படிங்கிறதான் தலைப்பு. நேற்று முன்தினமெல்லாம் இந்த அனர்த்தத்தை குறித்து நாம் ரொம்ப பேசினோம். இன்று அரசியல் கருத்துக்கள், அரசியல்வாதிகளுடைய பார்வைகள், இன்னும் பல ஆழமான செய்திகள் களத்திலிருந்து வந்திருக்கு. இது குறித்து நம்ம பேச காத்திருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்பதற்காக தோழர் ராதாகிருஷ்ணன் அறப்போர் இயக்கத்தின் சார்பில் வந்திருக்கிறார். தோழர் வாங்க. அரசியல் விமர்சகராக ஐயா ரவிசங்கர் ஐயா அவர்களும், அரசியல் யுக்தி வகுப்பாளர் திரு திருநாவுக்கரசர் சார் வாங்க. எமது வெளிப்புற படப்பிடிப்பினோடு அரசியல் விமர்சகராக மரியாதைக்குரிய ஐயா தியாகராஜன் சார் வாங்க. தியாகராஜன் சார் வணக்கம். களத்திலிருந்து கள்ளக்குறிச்சியினுடைய சமூக ஆர்வலர் அன்பிற்குரிய ராஜா அன்பரசு அவர்களும் கூட எம்மோடு இருக்கிறார். ஐயா வாங்க. ராஜா சார் வாங்க. உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். முதல்ல ராதாகிருஷ்ணன் சார், இந்த நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க. அறப்போர் இயக்கம் ஒரு சமூக இயக்கம். உங்களுடைய கருத்தை இந்த மோசமான நிலையை பதிவு வைங்க. உண்மையிலேயே இந்த 2-3 நாளாக இந்த சம்பவங்களோட காணொலிகளை நம்ம சமூக வலைதளங்களையோ தொலைக்காட்சியிலையோ பார்க்குறதுல ஒரு பெருத்த அழுத்தம் மன ரீதியாக ஏற்படுதுன்ற தவிர்க்கவே முடியாத உளவியல் ரீதியாக. ஏன்னா அதில் தாய் தந்தை 2 பேருமே இல்லாமல் 3 குழந்தைங்க அங்கே நின்று அந்த இறுதி பணிகளை பார்க்குற திராணி நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மிக கஷ்டம். இது வந்து 1 நாள் 2 நாள் நடக்கலை. இதில் அரசோடைய இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிருக்கு, இல்லை ஆர் காம்ப்ரமைஸ்டாக ஆயிருக்கா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம். ஒன்று ஃபெயிலியராக இருக்கும், இல்லை காம்ப்ரமைஸ்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு நம்ம இந்த விஷயத்துலேருந்து இப்போ எடுத்துகிட்டு போகிற கேரி ஃபார்வர்டில் இதுக்கப்புறம் தான் தெரியும். 2023 14 மே போன வருஷம் இதே சமயத்தில் இதே மே மாதத்தில் மரக்காணத்தில் எக்கியார் குப்பம் பகுதியில் ஒரு 22 பேர் இறந்ததை பார்த்தோம். செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம். நீங்களும் வந்து நிகழ்ச்சி வந்திருந்தேன். அதுக்கு பிறகு ஜெயா டிவியுமே கூட ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி கல்வராயன் மலையிலேருந்து ஒரு வீடியோ கூட எடுத்து போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்த்தேன். அதுக்கும் வந்திருந்தேன். அந்த கேஸ் ஸ்டடி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அரசு எங்கே கற்க தவறி இருக்குது அப்படின்ற கோணத்தில் பார்க்குறோன்னா, அந்த சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக அங்கே கைது செய்யப்பட்டது விற்கப்பட்டவங்க தான். அதில் ஒருத்தர் இறந்து போட்டார். வித்தவருமே குடித்து இறந்து போயிட்டார். அவருக்கு வந்து அது தெரியாது. உடனடியாக அப்போது வந்து சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து கள்ளசாராய மரணம் இல்லை, விசச்சாராய மரணம். ஏன்னா இது ஏதோ வேணும்னு திட்டமிட்டு விசச்சாரம் உருவாக்குறது இல்லையே. அதில் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்புறம் பார்ப்போம். அந்த மாதிரி கெமிக்கல் ரீதியாக இந்த அறிக்கைக்கு பிறகு அடுத்த அந்த விசாரணை எங்கே போகுதுன்னா, அமரன்னு ஒரு சாராய விற்பனையாளரை நோக்கி நகருது. அதற்கு பிறகு நம்ம ஈசிஆரில் இருக்கக்கூடிய ராஜேஷை நோக்கி நகருது. அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னா, பாண்டிச்சேரியில் பாலாஜின்றவர் நோக்கி நகருது. அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஜெய் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் 2017 ஒரு 2 பேர் இளைய நம்பின்னு ஒருத்தரும் லட்சுமணன் சித்ரான்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம். அவங்க தான் வந்து லட்சுமணன் சித்ரான்றவங்க தான் எம்டி, அப்புறம் டைரக்டர். இளைய நம்பின்றவர் எம்டி. இவங்க அந்த நிறுவனத்தை உருவாக்குறாங்க. கோவிட் பீரியடில் பெரும் முடக்கம் காரணமாக பல கோடி ரூபாய் இழந்ததுனால அதில் இருந்த ஏறக்குறைய 1200 லிட்டர் 66,000 ரூபாய்க்கு வெளில கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி 1200 லிட்டர் மெத்தனால பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு விற்கிறாங்க. 66,000 ரூபாய்க்கு. ஆமாம், 66,000 ரூபாய்க்கு. அவர் வந்து திரும்ப ஈசிஆருக்கு வருது. ஈசிஆர் கை மாறுது. ஈசிஆர்லேருந்து திரும்ப செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு உள்ளார சர்க்குலேட் ஆகிருக்கு. அதில் மீந்தி இருந்தது 1200 வெளில எடுத்து உடச்சிருக்கிறதா பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ வெளில சேல்ஸ் போச்சு, இன்னும் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் வெளில தெரியாது. ராதாகிருஷ்ணன், இந்த 1500 லிட்டர்னா எத்தனையோ பேர் லிட்டராக கலந்துருவாங்கல்ல அது? ஆமாம், அதில் உங்களுக்கு தண்ணியோட அளவினங்கள் சேர்க்க டீட்டெயிலாக போகும். அது அதுக்குள்ளே இருப்போம். முதல்ல இந்த இதை முடிச்சிடறேன். இப்போ இது எங்கே நடக்குதுன்னா, செங்கல்பட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதுக்கு முன்பாக வெவ்வேறு மாவட்டங்களில் ஒருத்தர் 2 பேர் இறப்பு நடக்கிறத பார்க்குறோம். ஒரு 20 பேருக்கு மேலே வந்ததுக்கு பிறகு தான் அங்கே அட்டென்ஷன் வருது, கவனம் வருது. இது வரைக்கும் ஸ்டடி வந்துருச்சு இல்லையா? உடனடியாக ஒவ்வொருத்தராக கைது செய்யப்படுறாங்க. 13-15 பேரை கைது பண்ணுறாங்க. அதில் ஒரு 7-8 பேர் மேலே குண்டாஸ் போடுறாங்க. இதில் அந்த ஜெய் கெமிக்கல்ஸோடைய எம்டியாக இருந்த இளைய நம்பி, ஆனால் ஓனர் ஆஃப் அந்த கெமிக்கல்ஸ் அவங்க வந்து ஃபைபர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவங்க. அந்த நிறுவனம் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா இல்லையான்ற எந்த விவரமும் இது வரைக்கும் வரல. இதில் கடைநிலையில் இருக்கக்கூடியவங்க பலி கொடுக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியும். அந்த நிறுவனம் என்னாச்சு லிஸ்டட் ஆகலை. இப்போ வந்து அன்லிஸ்டடில் இருக்க 2022 நின்று போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கேஸ் ஸ்டடியில்
இதுக்கப்புறம் எங்கே போய் ஃபைல் சிபிஐசிஐடிக்கு மூவ் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியாது. அவங்க அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலராக விற்பனை செய்யக்கூடிய நபர்கள்ட்டேருந்து தான் இவங்க சாராயம் அறிந்திருக்கிறாங்க, வாங்கி அறிந்திருக்கிறாங்க. இது அந்த இக்கியார் குப்பம் பகுதிகளில், மீனவ குப்பம் பகுதிகளில் ரெகுலராக விற்கக்கூடியவர். எவ்வளோ நாளாக விற்றுருக்குன்னு அந்த ஸ்டடி சொல்லுதுன்னா 2 வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே விற்பனையாளர் தான் 2 வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கிற தோப்புகளில் இந்த இது எதிர்பார்க்க விதாமல் இந்த கெமிக்கல்லாம் உள்ளார வந்து அதுவும் கலந்து உள்ளார கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அப்போது 2 ஆண்டுகளாக குறையாமல் அங்கே விற்பனை இருக்குன்னு ஒரு பதிவே இருக்கிற சமயத்தில், ஒரு ஆவணமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அது கேஸ் ஸ்டடியாக இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், அடுத்தடுத்த காலங்களில் அடுத்த வெவ்வேறு இடங்களில் இந்த அமலாக்க பிரிவை முடுக்கி விட்டு எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு பண்ணியிருக்க முடியுமா? முடியாதுங்க. கண்டிப்பாக. அப்போ இது அரசினுடைய முழு அலட்சியம் தான். இதில் குறிப்பாக என்னென்னா 2022-23 செந்தில் பாலாஜி அவங்க வந்து மின்சாரத்துறை அமைச்சராகவும் மதுவிலக்கு பிரிவோட அமைச்சராக வரும்போது நுண்ணறிவு பிரிவையும் அமலாக்க பிரிவையும் கிளப் பண்ணுறாங்க. எதுக்காகனா இந்த மதுவிலக்கு பிறகு தனியாக செயல்பட முடியாது. இது வந்து ஒரு நுண்ணறிவோட, ஏன்னா அவங்க இன்டெலிஜென்ஸ் தான் தகவல் கொடுக்க முடியும், எங்கே விற்கிறாங்க, யார் விற்கிறாங்க, எல்லா விவரங்களும் தர முடியும். அதனால் இதை கிளப் பண்ணி ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தில் ஒரு தகவல் கூட இல்லை, ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தேன். இதே சம்பவம் போன வருஷம் நடந்ததுக்கு பிறகு இந்த ஆர்டிஐ போட்டு ஒரு பேசிக்கான கேள்விகள் கேட்டிருக்கேன். ஒரு 6 மாதத்துல நீங்க போட்ட உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளோட எண்ணிக்கை வேற எதுவும் கேட்கல, எதுவுமே இல்லையா? எந்த எண்ணிக்கை இது எங்கள்கிட்ட இல்ல. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல, சாந்தோம்ல இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல, பிடி டிபார்ட்மெண்ட்ல, ப்ரொஹிபிஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை வழக்குகள் 2021 23 வரைக்கும் பதிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். அந்த வழக்குல எங்கள்கிட்ட விவரங்கள் மொத்தமா இல்ல. நீங்களே ஒவ்வொரு எஸ்பிட்ட கேட்டுக்கங்க. இது ஒரு பொறுப்பற்ற பதில் இல்லையா? அது ஒரு பக்கம். 2வது, நீங்க வந்து மாத வாரியா வச்சிருக்கீங்களா, எவ்வளவு தொகை ரெக்கவர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு தொகையை முடக்கிருக்கீங்க. இப்போ கள்ளச்சாராயம் வித்தா அந்த சொத்து முடக்கப்படணும், அதுதான் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆக்ட் சொல்லுது. அப்போ நீங்க எவ்வளவு முடக்கிறீங்க, இந்த தகவலும் எங்கள்கிட்ட இல்ல. நீங்க போய் கேட்டுக்கங்க. அப்போ எதுக்காக இந்த அதிகாரிகள் அங்க இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? இந்த அலட்சிய போக்குனால தான் இன்னைக்கு ஒரு 55 பேரை இன்னும் எவ்வளவு 55 இதுவரைக்கும் பயமாவே இருக்குல்ல, இன்னும் நிறைய இருக்கு. 200 பேர் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. பலர் ஊனமுட்ட நிலையிலும் கண் பார்வையற்ற நிலையிலும் வயிறு எரிஞ்ச நிலையும் இருக்காங்க. அதுல எவ்வளவு மரணிக்க போறாங்க, மரணித்து போனாலும் வாழ்பவர்கள் நடைப்பினமாக வாழ போறார்கள் என்ற கேள்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது அன்றாட மக்கள் தான். அங்க தெரு முனையில விற்கிறாங்க, தெரு நடுவுல வித்திருக்காங்க, வீட்டுக்கு வீட்டு டெலிவரி கொடுத்துருக்காங்க. ராதாகிருஷ்ணன் சார், காவல்துறை பேக் சைடு வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ராதாகிருஷ்ணன், இப்போ ரொம்ப அழகாக முதல் கட்ட அறிவுசார் தளத்திலிருந்து உங்கள் கருத்து. இப்போ நான் கள்ளக்குறிச்சிக்கு தொடர்பு கொள்கிறேன். அங்கிருந்து நம்முடைய சமூக ஆர்வலர். வணக்கம் திரு ராஜா அன்பரசு, கள்ளக்குறிச்சியிலிருந்து நம்மோடு இணைகிறார் தோழர் சமூக ஆர்வலர் ராஜா அன்பரசு. ராஜா அன்பரஸ்ட்ட நான் கேட்பது, நான் சென்னையிலிருந்து ஜெயா டிவி ஸ்டூடியோலேருந்து பேசுகிறேன். ராஜா, தற்போது அங்குள்ள பிணங்கள் அதிகமாக தொடர்ந்து எரித்து கொண்டிருப்பது நிகழ்ச்சி இன்று காலையில் எங்களுக்கு கிடைத்தது. குறிப்பாக கருணாபுரம், அதை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் காசியை போன்ற இந்த சுடுகாடுகள் எரிவதை போன்று ஒவ்வொரு தெருக்களிலும் 2 பிணங்கள் 1 என்றெல்லாம் இருக்கிறது. ராஜா அன்பரசு, தெளிவாக சொல்லுங்க, என்ன நடந்துச்சு, எப்படிப்பட்ட நிலை, தற்போது நிலை எப்படி இருக்கு? ராஜா, உங்களுடைய பதிலை எங்களுக்கு தாங்க. இப்போ கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாப்ல. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. இங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து காவல்துறையினர்ல இருந்து எல்லாருமே வந்து அவரை வந்து அதிகப்படியான அழுத்தம் கொடுத்து சரி அவரை வியாபாரம் பண்ண சொல்லி, சாராய வியாபாரம் பண்ண சொல்லி வற்புறுத்துறாங்க. அதன் பேர்ல அவர் வந்து வற்புறுத்தின பேர்ல அவர் வந்து இங்க சாராயத்தை விற்கிறாரு. ஆத்தங்கரை ஓரத்துல வித்துட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து கருணாபுரத்துக்குள்ளேயே வந்து விற்கிறாரு. குள்ளையே வித்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இந்த மெத்தனால் அப்படின்ற ஒரு பொருள் வந்து அதுல கலந்து, வேதிப்பொருள் கலந்து இப்ப இத்தனை பேர் உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஏற்பட்டதுனால இந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னாக்கா, இது வந்து வேற ஒரு நோயினால எல்லாம் இறந்து போறாங்க அப்படின்னு ஒரு மெத்தன போக்குல இவர் கொடுத்ததுனால, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனவனு எல்லாம் என்ன பண்ணிட்டானுவ, இந்த பையனுடைய துக்க நிகழ்ச்சிக்கு, அதுல இறந்து போன பையனுடைய துக்க நிகழ்ச்சிக்கு போனவங்க எல்லாமே சாராய பாக்கெட் வாங்கி குடிச்சதுனாலதான் இவ்வளவு விளைவு. சார், அவர் தொடர்ந்து பேசுவோம். ராஜா, நீங்கள் இணைப்பில் இருங்க. திரு திருநாவுக்கரசு, வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், அரசியல் யூக வகுப்பாளர்.
ஆல் இந்தியா லெவலில் நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எம்மோடு இந்த நிகழ்ச்சியை கலந்துக்குவீங்க. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் மட்டுமில்லை, 2 விதத்திலும் அரசை கையாளுதலும் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கிட்டத்தட்ட இந்த அரசு செயல்படாத அரசுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல போனீங்கன்னா 2021 தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. 2021 6 பேர் இறந்திருக்காங்க, 2022 16 பேர் இறந்திருக்காங்க, 2023 22 பேர், இன்னைக்கு டில் வந்து பார்த்தீங்கன்னா 56 பேர், கிட்டத்தட்ட 120 பேர் இந்த அரசில், இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கப்பட்ட பிறகு இறக்கப்பட்டிருக்காங்க. 103 பேர், 103 பேர், அதாவது திமுக ஆட்சி வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி 2020 வந்து எடப்பாடி அவர்கள் இருந்தபோது 20 இறக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக கல்வராயன் மலையில் இந்த கள்ளச்சாராயம் ஒரு நடந்துட்டே இருக்கு, காலகாலமா இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது கட்டுப்பாடு இருந்தது. அதுக்கு பின்னாடி காலத்துக்கு பிறகு இந்த கள்ளச்சாராயம் உற்பத்தியா இருக்கு. ஆளுங்கட்சி யார் வராங்களோ அவங்க அப்ப பயன்படுத்தப்படுவாங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிற திமுக இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் வந்து அவங்களுடைய பயன்பாட்டில் கிட்டத்தட்ட இது நெட்வொர்க் வந்து பெரிய நெட்வொர்க். அவ்வளவு சாதாரணமாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது. கல்வராயன் மலையில் உருவாக்கப்பட்டு கீழே இருக்கிற பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சேலம் தாலுகாவில் பாக்கம்பாடி கிராமம், குராலு, குறையூர், வீரபயங்கிரம், வி மாத்தூர், கோவிந்தபாளையம், பள்ளிப்பாளையம், பெரிய ஏரி, சிட்டேரி மற்றும் பல கிராமங்கள் வந்து கள்ளச்சாராயம் அந்த இடத்துல வந்து சப்ளை ஆகுது. மலையிலிருந்து கீழே இவ்வளோ கிராமங்கள்ல இவ்வளோ கிராமங்களில் மேலேருந்து கீழே கொண்டு தராங்க. அந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் தொடக்கத்தில் தான் உதயசூரியனுடைய வீடு வந்து இருக்கு. உதயசூரியன் அந்த எம்எல்ஏ உடைய கட்டுப்பாடு தான் கல்வராயன் மலையே ஃபுல்லா இருக்கு. அந்த மலைவாழ் மக்கள் வந்து மற்றும் இந்த சாவோ கல்யாணமோ நடைபெறுகிற போது 3 நாட்கள் குடிப்பாங்க. அந்த மலையில் இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண் வீட்டில் ஒரு 3 நாள், ஆண் வீட்டில் 3 நாள் வந்து கள்ளச்சாராயத்தை குடிப்பாங்க. கள்ளச்சாராயம் வந்து விருந்தே இருக்காது. அது மட்டும் கல்வராயன் மலை அடிவார பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஒட்டி பெரிய மலை பரப்பளவு பகுதி, உணத்தூர் பகுதி, அதுக்கடுத்து சிறுமாஞ்சூர், மணிவளந்தான், காட்டுக்குட்டை, இந்த இடங்கள்ல வந்து கள்ளச்சாராயம் இந்த இடத்துல வந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்ப அந்த விருத்தாச்சலம், பெரம்பலூர், கடலூர், இப்படி பல்வேறு மாவட்டங்கள், சேலம் உட்பட்ட மாவட்டங்கள் எல்லாமே இதாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து கள்ளநத்தம், தகரை, நாக்குப்பம், பாண்டியன் குப்பம், இந்த இடத்துலயும் இருக்குது. இந்த இப்ப இறப்பு ஏற்பட்டதுனால இது பேசப்படுறாங்க. ஆனா கள்ளச்சாராயம் இந்த ஒரு 4 நாளைக்கு வரையும் வித்துட்டு இருக்காங்க, இங்க வரையும் வித்துட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு அரசாங்கம் தெரியப்படல. தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 70 ஆண்டுகளா வந்து இந்த இடத்துல வித்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த விக்கிறது யாருன்னு பார்த்தா பாமக சேர்ந்த விசிக, திமுக, அதிமுக, இந்த 4 கட்சி சேர்ந்தவங்க வித்துட்டு இருக்காங்க. சோ இந்த கள்ளச்சாராயம் என்பது இந்த எத்தைன், இந்த மெத்தன் எல்லாம் விட்டுட்டு இது கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்யறதுல முறை தவறுதலா கலக்கப்பட்டதுனால இதுக்கு வந்திருக்காங்க ஒழிய இது பல வருடமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இது எந்த அரசாங்கமும் தட்டுப்படல. இது திராவிட மாடலுடைய ஆட்சியில முழுக்க வந்து கைவிரிச்சிட்டாங்க. இதுக்கு திமுக கட்சிக்காரனே உடந்தையா இருக்கிறதா. இப்ப திருநாவுக்கரசு ஒரு கேள்வி, வசந்தம் கார்த்திகேயன் ரிஷிவந்தியத்துடைய எம்எல்ஏ, அதே போல உதயசூரியன், அது எந்த ஒரு சங்கராபுரம். நான் என் மேல வந்து பாமகவுடைய தலைவரும் அன்புமணியும் குற்றச்சாட்டு சொல்றாங்க, டிஃபமேஷன் ஷூட் பண்ண போறேன், எனக்கு இதுக்கு தான் அரசியல் விட்டு விலகுறேங்கிறாங்க. என்ன அரசியலுக்காக விக்ரமண்டிகர் தேர்தல் வருவதற்காக சொல்றது சார். சராசரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் இப்ப நெருங்கிறதுனால சொல்ற விஷயம். இதுல எல்லாருமே கூட்டு களவாளிகள் இருக்கிற ஒட்டுமொத்த பேர் இருக்காங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் பண்ற ஒருத்தன் இந்த குட்டி, இந்த குட்டியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், கண்ணு குட்டியெல்லாம் சொல்ல மாட்டேன், இது பெரிய யானை குட்டியா இருக்கு. சோ இவன் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அவனுக்கு அடையாளம் கண்ணுக்குட்டி மரண குட்டி ஆயிட்டானே, அவ்வளவு பெரிய கல்வராயன் மலையில் பெரிய யானை குட்டியா இருக்கு. விற்பனையாளர் தான் ஆர்ஜின் ஆஃப் த ஆர்ஜின் எங்க இருந்து வருதுங்கறத கண்டுபிடிக்கும். கல்வராயன் மலையிலே திருப்பதி மலைக்கு போற வழியில இருந்து அப்படி போயிட்டு உள்ள போயிட்டு யாரும் போகாத அளவுக்கு இடத்துல வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுறாங்க. இது காலகாலமா காய்ச்சப்படுறாங்க, இப்ப இல்ல. இது கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு 70 ஆண்டுகளாவே காய்ச்சப்பட்டு இருக்காங்க ஒழிய இது கல்வராயன் ஒன்றும் புதுசல்ல. இன்றைக்கும் தமிழக அரசு இந்த ஒரு வாரம் 10 நாள் போயிட்டு பிறகு மறுபடியும் கள்ளச்சாராயம் விற்கும். காவல்துறைக்கு நன்கு தெரிஞ்சு பணத்தை வாங்கிட்டு மாசம் கப்ப வாங்கிட்டு இருக்கக்கூடிய அரசு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செயல்படாத அரசு துறை அதிகாரிகள். கிட்டத்தட்ட அங்க அந்த இடத்துல விற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான அரசு துறை அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரிகள் கேட்கிற போது அந்த மக்கள் சொல்றாங்க, நமக்கு ஏன் வம்பு, நம்மளுக்கு நம்ம ஆளுகளை அடிச்சு வெட்டி கொண்டு போடுவாங்க. உதயசூரியனுடைய ஆட்களும் அங்க இருக்கிற அங்க மக்களே திமுக எம்எல்ஏ பேரை சொல்றானோ. ஆமா சார், பேரை சொல்றேன். அது மட்டும் இல்லாம கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க. விவிகுட் ரோடு, காலசமுத்ரா கிராமம் உட்பட்ட பகுதியில், அந்த பைபாஸ் உட்பட்ட பகுதியில், காடு பகுதியில் அதுல கஞ்சா விற்கிறான். 50 பேர் ஒரு போன் பண்ணிட்டா 50 பேர் வருவான். அந்த கஞ்சா வாங்கி போயிட்டு அப்படியே இது பண்றான். கஞ்சாவும் கள்ளக்குறிச்சியில் உச்சகட்டத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க கள்ளச்சாராயத்தை இந்த திராவிட அரசு விட்டுப்பட்டு இன்னைக்கு ஒன்று குறிப்பா சொல்ல போனா தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டை மீறி விட்டதா நான் பாக்குறேன். சரி, அரசாங்கத்தில் காவல்துறை, கலால்துறை வைத்திருக்கக்கூடிய அரச பிரதிநிதிகள், முதலமைச்சர் மற்றவங்க என்ன செய்றாங்க? அப்படியே அமைதியா இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்காங்க? செயலிட்டு போயிட்டாங்களா? அவர்களுக்கு சரியான செய்தி இல்லையா? செய்திகள் அவர்கள் வந்தாலும் செயல்பட தயாராக இல்லை. காவல்துறை அதிகாரிகளுடைய கையை கட்டப்பட்டிருக்கிறது. காசு வாங்கிட்டு மாசம் காசு வாங்கிட்டு அவன் இருக்கானுடைய நேர்மையான அதிகாரி கள்ளக்குறிச்சி வேலை செய்ய முடியாது சார்.
நேர்மையற்ற அதிகாரிகள் தான் கள்ளக்குறிச்சி வேலை செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அத்திக்கடை தீவு சிட்டிசன் படத்துல பார்த்த போற ஒரு தீவான ஒரு மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கு. சாமானிய மக்கள், படிக்காத ஏழை எளிய மக்கள் வாழ்கிற பூமி, அன்றாடம் காட்சிகள் இருக்கிற பூமி. அந்த இடத்துல இருக்க தினக்கூலியா இருக்கிறவன் பண்றான், கோட்டருக்கு பதில் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை கொடுத்து போறான். அப்புறம் கள்ள திறக்க வேண்டியது திராவிட மாடல் அரசு. சோ இந்த திமுக அரசு கள்ள ஊக்குவிச்சிருக்காம் இல்லையா? சோ கள்ளச்சாராயத்தை ஊக்குவிச்ச அரசு தான் திராவிட மாடல் அரசு இருக்கா ஒழிய இன்றைக்கு ஏழை எளியர்கள் உயிர்கள் இன்றைக்கு இதோட முடிந்து அல்ல, இன்னும் கீழே தொடரும். இந்த சார் அப்படி சொல்ல போனா 3 ஆண்டுகளா கிட்டத்தட்ட இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு 2021 6 பேர், 2022 16 பேர், 2022 பேர், 2024 56 பேர் இன்னைக்கு. சோ இது திராவிட மாடல் தெரியாதா? தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? முன்னாட்சி என்ன தெரியாதா? இந்த எத்தைன்னு இந்த மெத்தல் எல்லாம் விட்டுருங்க. இந்த கள்ளச்சாராய காட்சியத்துல முறை தவறு போச்சு, அதுல இறக்கப்பட்டிருக்கான், மறுபடியும் வைக்க மாட்டேன்னு இருக்கா? காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கிறது. இது என்னைக்கு ஒழிகிறதோ அப்பதான் நாடு உருப்படும், நாட்டு மக்கள் உருப்படும் இல்லையா? ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு நன்கு தெரியும். திருநாவுக்கரசு, நீங்க சொன்னது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு விஷயம். அதான் நான் இப்ப நீங்க வரும்போதே அதை நினைச்சேன். எந்தெந்த பகுதியில் நடக்குது, எங்க கள்ளச்சாராயம் நடக்குது, எங்க கஞ்சா நடக்குங்கிற வரைக்கும் நீங்க புள்ளியில சொல்லியிருக்கீங்க. அந்த எம்எல்ஏ பேரையும் சொல்லியிருக்கீங்க. உளவுத்துறை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிகாரிங்க பாத்தீங்கன்னா அதிகாரியே பயப்படுறாங்க. கள்ளக்குறிச்சியில் இருக்கிற அதிகாரிகள் நமக்கே வம்பு அப்படின்னு சொல்லி பயப்படுற அதிகாரிகள் தான் அதிகமா இருக்கான். சோ அந்த அரசியலுடைய ஆதிக்கத்தால் அரசியல் பயப்படுறாங்க. இந்த அரப்போரனுக்கு நல்லா தெரியும். அவங்க சமூகத்துக்காக பாடக்கூடிய நபர்கள் உண்மையில இல்லைன்னா அந்த அரசு அதிலே பயப்படுறான். நான் வரேன். இப்போ அவர் நம்ம ராதாகிருஷ்ணன் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய தியாகராஜன் ஐயாட்ட போயிட்டு வரேன். நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு, நம்ம அதை வச்சே கொண்டு போவோம். தியாகராஜன் சார், நான் உங்களை மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நாம இப்ப பேசிக்கிட்டு குறித்து நீங்க உங்களுடைய கருத்தை வைங்க சார். நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? மிகவும் மனம் வேதனை அடைகின்றது. அதாவது இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, அடித்தள மட்டத்தில் இருக்கக்கூடிய தினக்கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மக்கள் தான் கள்ளச்சாராயம் சாப்பிட்றாங்க. கள்ளச்சாராயம் சாப்பிட்டு ஒரு கோடீஸ்வரம் இறந்தாங்கிறது கிடையாது. அவன் டாஸ்மார்க் கூட போக மாட்டான். அவன் தேவையான ஒரு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரமான இதை அவங்க அருந்துவார்கள். ஆகையால் இந்த கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்டால் அது தினக்கூலியில் ஈடுபடுகின்ற விவசாயிகள் அல்லது தொழிலாளர்கள், அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதற்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. இன்று அதாவது அவர்கள் ஏன் கள்ளச்சாராயம் சாப்பிட்றாங்கிறத நம்மளால் யோசிக்கிறோம். இந்த டாஸ்மார்க் ஏன் கொண்டு வந்தோம்னா கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்தோம்னாங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதுதான் எங்களுடைய வேலை. அதனால தான் டாஸ்மார்க் கொண்டு வந்தோம்னாங்க. டாஸ்மார்க் கொண்டு வந்ததால் கள்ளச்சாராயம் போனதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போறாங்க? டாஸ்மார்க்கோட விலை கம்மியா இருக்கு. ஸோ அங்க போகணும். அவர்களிடம் பணம் கிடையாது, மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களால் சென்று வேலை செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. ஏன்னா 24 மணி நேரம் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடைச்ச அடிக்ஷன்ல போயிட்டாங்க அவங்க. ஸோ அந்த போதைப் பொருளினுடைய அடிக்ஷன்ல இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு கிடைச்சா அந்த போதையை நான் சாப்பிடணும், அவ்வளவுதான். அது என்ன போதை, எப்படி சாப்பிட்றோம், அந்த யோசிப்பை தாண்டி, அந்த நிலையை தாண்டி அவர்கள் சென்று விட்டார்கள். தமிழகத்தை பார்க்கும்போது மனம் வேதனை அடைகின்றது. எந்த ஒரு இடத்துல போய் பாருங்க, எந்த ஒரு டாஸ்மார்க் முன்னாடி ஜெகஜோதியா அங்க ஆயிரக்கணக்கான பேர் அங்க நின்றுட்டு இருக்காங்க. இது போன்ற நிலை கிடையாது. 1980 என்னுடைய கிராமத்தில் நான் படிச்சப்ப என்னுடைய ஞாபகங்கள் இருக்கின்றது. 70-80 2 பேர் தான் மது அருந்துவர்கள் இருந்தார்கள் அந்த கிராமத்தில். இன்று நான் செல்லும் பொழுது கிராமமே மது அருந்தி கொண்டிருக்கின்றது. தியாகராஜன் சார், இப்போ நான் என்ன கேட்கிறேன், மத்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய துறையில நீங்க பணியாற்றியவர், உங்களுக்கு தெரியும். ஒரு தேசம் விளங்கணும் அல்லது அந்த தேசத்தினுடைய மக்கள் உருப்படணும்னா எப்படிப்பட்ட அரசு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ நம்முடைய திருநாவுக்கரசரும் ராதாகிருஷ்ணன் நீங்க எல்லாருமே சொல்ற கருத்துக்களை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரங்கள், அரச பதவிகளில் இருப்பவருடைய அதிகாரத்தில் உட்பட்டு காவல்துறை, வருவாய்த்துறை, பெண்களுக்கான காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எல்லாவற்றிலும் தெரிந்துதான் இந்த அராஜகம் நடக்கிறது இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் பதவி ஏற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் தெரியுது என்கின்றார் திருநாவுக்கரசு. இதை நீங்க சொல்லுங்க. நீங்க மத்திய அமைச்சகத்தின் கீழ் மிகப்பெரிய துறையில் வேலை செஞ்ச திரு தியாகராசன், இதற்கான தீர்வு என்ன? சரி, இதற்கான தீர்வு எப்பொழுது ஆள்பவர்கள் சரியானவர்கள் இருந்தாதான் ஆட்சி கரெக்டாக இருக்கும், மக்கள் சரிவர இருப்பார்கள். திருவள்ளுவர் கூறியது போல் ஒரு மன்னன் சரியில்லைன்னா அந்த மக்கள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவங்க கதை. ஒரு காவல்துறைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர்கள் செய்யல, அவங்க கண்காணிக்கலன்னு சொல்லிட்டு காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நேர்மையான அதிகாரிகள் அவர்களால் அங்க வாழ முடியாது, அங்க அவர்களால் தன்னுடைய கடமையை செய்ய முடியாது.
ஒரு ஒரு இடத்தில் ஒரு இடத்துல வந்து, அதாவது வந்து முன்னாடி பேசினுடைய வந்து சகோதரர்கள் வந்து நிறைய கிராமங்களை பத்தி சொன்னாங்க, பல மாவட்டங்களை பத்தி சொன்னாங்க. லட்சக்கணக்கான திருநாவுக்கரசு அவர் லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு கள்ளச்சாராயம் சென்று அடைகின்றது. அப்படின்னா எவ்வளவு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கும். இப்ப மலைகள்ல வந்து இது வந்து அவங்க வந்து செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமையா செய்ய முடியும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மாதிரி அது வந்து பேக்கெட்டிங் வந்து பண்றாங்கன்னு சொன்னா பேக்கெட்டிங் யூனிட் இல்லாம இருக்குமா? அது டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இல்லாம இருக்குமா? இவ்வளவு மாவட்டங்களுக்கு எப்படி செல்கின்றது, இவ்வளவு கிராமங்களுக்கு எப்படி செல்கின்றது? அங்க வந்து செல்லும் போது விநியோகம் செய்யும் போது காவல்துறைக்கு தெரியாதா? கலால்துறைக்கு தெரியாதா? எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான், மாவட்ட வந்து ஆட்சியருக்கும் தெரிந்த விஷயம் தான். ஆனால் அவர்களால் இதை எதிர்த்து எதுவும் செய்யக்கூடிய முடியாத நிலையில் அவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம். தியாகராஜன் சார், ஏன்னா மாவட்ட காவல்துறை இந்த நிகழ்ச்சி வந்து முதல் மரணம் வந்த உடனே இதெல்லாம் கள்ளச்சாராயத்துல சாகல, இது வேறு விஷயம்னு அறிவிச்சாரு. அவர் பேரு ஜத்தாவா என்னவோ நினைக்கிறேன். அவர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப எப்படி அப்ப அவருக்கு உத்தரவு கொடுத்த யாருன்னு வருது இல்ல? நிச்சயமாக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் வந்து ஒரு, அதாவது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் டெரரிசம் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா டெரரிசம்ங்கிறது ஒருவரை வந்து உயிரிழக்க செய்வது, இடத்தினுடைய வந்து ஒரு நிலைகுலையை செய்வது, சட்டம் ஒழுங்கை நிலைகுலை செய்வது. கண்டிப்பாக இது மாதிரி தவறான செய்திகளை வந்து கொடுக்கும் பொழுது இது வந்து கிடையாது, இது கள்ளச்சாராயத்தால் கிடையாது, உடல்நலக் குறைவால் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பொழுது அதை பற்றி வந்து மக்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இமிடியேட்டா கொடுக்காம அந்த இடத்துல வந்து உடனடியா வந்து ஒரு 144 மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு உடனடியாக வந்து எங்க கள்ளச்சாராயம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி மக்களை வந்து அறிவுறுத்தி சொல்லி இது மாதிரி இந்த விஷயம் நடக்குது, யாரும் அருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய வந்து ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்காது, இவ்வளவு உயிரிழப்பு வந்திருக்காது. ஏன் நம்ம வந்து கடந்த 6 பிப்ரவரி 2023 டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாருங்க, அதுல வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வந்து டிஎம்கே ஃபங்க்ஷனரி வந்து அதை வந்து இது பண்ணாங்க, அதை நாங்க வந்து பஸ்டட் பண்ணியிருக்கோம். அது எங்கன்னா டாஸ்மாக்ல வந்து அவங்க சப்ளை பண்றாங்க. எந்த இடத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அங்க வந்து 5000 லிக்கர் பாட்டில் வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணிருக்காங்க, 20000 எம்டி பாட்டில் சீஸ் பண்ணிருக்காங்க, 212 கேன் கெமிக்கல் அண்ட் ஸ்பிரிட்டோட கேன் வந்து அவங்க சீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி ஒரு டாஸ்மாக் உடைய கடையில எப்படி வந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு போய் அவங்க விற்கிறாங்கன்னு, அப்ப அவங்களுடைய நெட்வொர்க் வந்து அரசியல் நெட்வொர்க் இல்லைன்னு ஆகுமா, இல்ல அவங்களுடைய வந்து காவல்துறையுடைய வந்து கண்காணிப்பு இல்லைன்னு ஆகுமா? அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கடந்து சென்று விட்டோம், கட்டுப்பாட்டில் இல்லை. நினைக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் வந்து குறையிற மாதிரி இருக்கு. நன்றி தியாகராஜன் சார். இருங்க, இணைப்பில் இருங்க, நான் ரெண்டாவது உங்கள்கிட்ட வர்றேன். ரவிசங்கர் சார், ஐயா தியாகராஜன் இந்திய ராணுவத்தில் உயர் பதவியில் இருந்தவர், கர்னல், நம்மோடு நிறைய பேசியிருக்காரு. அவர் இட்ஸ் சோ கால் இஸ் ஆக்ட் ஆஃப் டெரரிசம். ஹவு டு யூ ரியாக்ட்? சார், முதல்ல வந்து ஜெயா பிளஸ் டிவி மூலம் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேருமே போயிட்டு அந்த சின்ன பசங்க தனியாக இருக்கிறது, இதெல்லாம் டெஃபினட்டாக நெஞ்ச அப்படியே உருக்கிற இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட், கம்மிங் பேக் டு திஸ், அதாவது இது எல்லாமே தெரியறது என்ன அப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரி 2021, 22, 23, 24 வரிசையாக இந்த மாதிரி கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அப்படிங்கிறச்ச என்ன அப்படி இப்போ 2023 மரக்காணம் அந்த எக்கியாக்குப்பம் கிராமத்தில் இதே இது கடந்த மாதம் மே மாதம் கடந்த வாரம் ஆமாம், ஓகேவா, நடந்திருக்கு. ஓகே, அதுக்கு வந்து ஒரு கமிஷன் வச்சாங்க. கமிஷன் வச்சு அந்த கமிஷனில் என்ன சொன்னாங்க, என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க, அந்த கமிஷன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா? இதில் மெயின் ப்ராப்ளமே என்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் ஆக்ஷனே கிடையாதுங்க. ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இப்போ 55-56 பேர் செத்து போயாச்சு. ஓகே, சிபிசிஐடி ரிப்போர்ட் வரும், எங்க தப்பு, யார் மேல தப்புன்னு இங்க உட்கார்ந்துருக்கு எல்லாருமே சொல்றாங்க. எங்கேருந்து சப்ளை வருது, எங்கேருந்து சப்ளை கல்வராயன் மலையிலேருந்து எந்தெந்த கிராமத்துக்கு எல்லாம் போறது எல்லாமே சொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 2 நாள்ல 1000 லிட்டருக்கு மேலே இவங்க பிடிச்சிருக்காங்க போலீஸ். ஏன் முன்னாடியே உங்களுக்கு தெரியாதா இங்கே இருக்கு என்ன இருக்குன்னு? இப்போ அவர் தியாகராஜன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய யூனிட்டே வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இவ்வளோ லிட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இவ்வளோத்தையும் பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஸோ யூ பீப்புள் காட் எ வெரி பிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். இவ்வளவு இருக்கும் பொழுது
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். இன் ஸ்பைட் ஆஃப் தட் இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு அதிகாரிகள் சொல்ல முடியாது. கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ இதே வந்து இப்போ 56 பேர் இறந்து போயாச்சு. நாளைக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க? போன தடவை நடந்தது, அதுக்கு முதல் வருஷம், இந்த வருஷம் இப்போ யார் ரெஸ்பான்சிபிளோ என்ன பண்ண போறீங்க? அவனுடைய சொத்தெல்லாம் முடக்க போறீங்க. யார் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி? சாவரினை வந்து ஷேரிங்ல வந்து உறுதிமொழி படித்திட்டத்தை முதலமைச்சர் தானே சார் பொறுப்பு. வேற யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அதாவது அரசாங்கம் தலைவர், அரசு தலைவர் அவர்தானே. முதலமைச்சர், மந்திரிகள், அவருக்கு கீழே அதிகாரிகள் வரைச்ச கலெக்டர் எல்லாருமே. இப்ப கலெக்டர்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. டிரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும் போறல. அதாவது கலெக்டருக்கு தெரியவில்லையா? ஏன் தெரியவில்லை? சோ உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்கு, இல்லது தெரியக்கூடாது என்று திரை போட்டார்களா? கேள்வி வருதுல்ல? கண்டிப்பா வருது. சோ இதனால இத வந்து அப்படியே கடந்து போக முடியாது. ஏன்னா இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப இதுக்கப்புறம் இப்ப அவங்களை என்ன பண்ண போறீங்க? தென் மெயினா அந்த சப்ளை பண்ண ஆளு, ப்ரொடியூஸ் பண்ண ஆளு, அவங்களுக்கு என்ன இது தொடர்ந்து நடக்கும்பொழுது போன வருஷத்துல ஒரு இன்வால்வ்டா, அதுக்கு முதல் வருஷத்துல ஒரு இன்வால்வ்டா, இதெல்லாம் பார்த்து ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கும்பொழுது எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்து எல்லாருக்கும் நிதி கொடுக்குறீங்க. இவருக்கு 10 லட்சம், அவருக்கு 50,000. இது வந்து ஏடிஎம்கே நாங்கள் 6 லட்சம் கொடுக்குறேன், மாசம் 5000 கொடுப்பான் 10 வருஷத்துக்கு அப்படிங்கிறாங்க. டிஎம்கே அரசாங்கம், டிஎம்கே கட்சி கொடுக்குறாங்க. இந்த பணத்தை இவங்களுக்கு பாமர மக்கள் கல்வி அறிவு அந்த அளவுக்கு இல்லைங்க. அவங்க கிட்ட நீங்க பணத்தை 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா எவ்வளவு நாளைக்கு அவங்களால வச்சுக்க முடியும்? வேற என்ன? அவங்களுக்கு பாவம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாது. நிமிஷமா அவங்க கிட்ட இருந்து அந்த பணம் போயிடும். சோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் கிடையாது. அப்ப வேற என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம வரலாம், தொடர்ந்து பேசலாமா? பேசுவோம். நான் வரேன், கேட்டு வரேன். இருங்க. ராதாகிருஷ்ணன், முன்னாள் காவல்துறை அதிகாரியுடைய மோகன்ராஜினுடைய ஒரு வீடியோ இப்போ பெருசாக இருக்குது. மோகன்ராஜ் இடமாற்றம் செய்யப்பட்டாரா அல்லது அவர் விஆர்எஸ்ல வெளியே போயிட்டார்? மோகன்ராஜ் அமெரிக்காவில் என்னுடைய பேரப்பிள்ளையை பார்க்க போனால் அது இதுன்னு விட்டுருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் காலத்தில் 25 பேரை இந்த மாதிரி ஆட்டையை போட்டு மோசம் செஞ்சவங்கெல்லாம் வெளியேற்றிருக்காரு. இப்போ அவங்க மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் அதே கள்ளக்குறிச்சி டிவிஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த ஊழல் மோசடியில் சம்மந்தப்பட்டதாகவோ அல்லது அவருக்கு துணை நின்ற காவல்துறை அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. 25 மெம்பர்ஸ் டிஸ்பிளேஸ் ஃப்ரம் த பிளேஸ் டு வேரியஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் கெட் பேக் டு தேர். அவங்க இது தண்டனை அல்ல, இது மக்களை ஏமாத்துற வேலை. அதாவது தற்காலிக பணி நீக்கம்ன்றதோ டிரான்ஸ்ஃபர்ன்றதோ இட்ஸ் ப்ரொசீஜர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஒரு விசாரணை நடக்கும்போது அதற்கான நடைமுறைகளில் ஒன்று தானே தவிர அது தண்டனை அல்ல. நாங்கள் கூண்டோடு அனுப்பிச்சிட்டோம், கூண்டோடு இடமாற்றிட்டோம், இதெல்லாம் தண்டனைன்னு மக்களை ஏமாத்தலாம் வேணாம். இந்த ஆட்சியாளர்கள் திரும்ப அந்த கதைகளை ஓட்டுறதோ அந்த நாடகத்தை நடத்துகிறதோ வேணாம். மக்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்குன்னா கிடைக்கும். யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஒன்று விஏவுக்கு தெரியும் கண்டிப்பாக. விஏஓ, ஏன்னா நம்ம ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆக்டே என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் இந்த மது போதை போன்ற பொருட்கள் பரிமாறுவதற்கோ கொண்டு செல்வதற்கோ இல்லை பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, இதை கண்டும் காணாமல் இருந்தாலும் இது பயன்படுத்துவதற்கு உதவியாக இருந்தாலுமே அவங்க மீது மினிமம் 3 to 7 years ஆயுள் தண்டனை வரைக்கும் போட முடியும். நான் பெயிலபிள். நீங்கள் கள்ளச்சாராய வழக்குகள்லாம் பெயிலபிள் செக்ஷன், விசச்சாராயம் மட்டும்தான் நான் பெயிலபிள்லாம் நான் வித்தியாசங்கள் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது போன்ற கடுமையான பிரிவுகள் போகணும். இப்போ விஏஓக்கு தெரியும், லோக்கலுடைய ஐஎஸ்க்கு தெரியும். சரி, இவங்க ஃபெயிலியர் இல்லை, அட்லீஸ்ட் இப்போ வெளியிட சொல்லுங்களேன். ஏன் இந்த தகவலை வெளியிட்டு ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? அதை வெளியிட சொல்லுங்க. ஒரு குறைந்தபட்ச இறந்து போன நபர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்ன? தான் செஞ்ச தவறை அக்செப்ட் பண்ணிக்கிறது. முதல்ல ஒரு ப்ரோவோக் கவர்மெண்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் மஸ்ட் கம் ஃபார்வர்ட் வித்அவுட் எனி ஹெசிடேஷன், கன்ஃபெஸ் பண்ணணும். அப்படிதானே? இப்போ 103 பேர் இறந்திருக்காங்க. இந்த 103 பேரோட குடும்பமும் இன்னைக்கு இழந்து போன நிலவரம் திரும்ப மீண்டு வரதுக்கு ஒரு 20-30 வருஷம் ஆயிடும். அந்த தலைமுறை எப்போ வரும்னே தெரியாது. திரும்ப அங்கே இருக்கக்கூடியவங்க குற்றவாளிகளாக ஆகாமல் தடுக்கணும். அவங்களுக்கான எந்த விதமான பிரச்சனைகள் வராமல் காப்ப வேண்டிய பெரிய பொறுப்பு சமூகத்திட்ட இருக்குது. ஸோ ஒன்று இன்டெலிஜென்ட் அந்த தகவலை உருப்படியாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை கம்யூனிகேட் பண்ணி இங்கே நடவடிக்கை எடுக்கலையா அது தெரியல. அது ஒரு பிளாக் ஸ்பாட். ரவிசங்கர் சார் சொல்ற மாதிரி கம்யூனிட்டில என்னாச்சுன்னா விசாரிக்கும் போது குறுக்கிட மன்னிச்சுங்கனா, அது ஏழை எளிய மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க சார். பஞ்சாயத்து தலைவரே பயப்படுறாங்க, சொன்னா கொன்றுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க சார். யார இல்ல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். இப்ப திருநாவுக்கரசு கொன்றுவானா நீ பேசுற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல.
ஊடகத்திலே அவங்க சொல்றாங்க. அதாவது வந்து நீங்க சொல்றது மிகப்பெரிய பயங்கரவாத வார்த்தைகள் இல்லைங்க. இது நீங்க சொல்ற தப்பு இல்ல. அந்த அளவுக்கு அங்க ஒரு மாஃபியா கேங் இருக்கா? பேர் சொல்ற கூட என்ன சொல்றா, என் பேருங்கிற வெளியே சொல்றாதீங்க சார், என் பொண்டாட்டி புள்ள வச்சுக்கன்னு சொல்றாங்க சார் காட்சி மக்கள். அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? பஞ்சாயத்து தலைவர் தெரியும், விஓக்கு தெரியும், அரசு அதிகாரி எல்லாருக்குமே தெரியும் சார். தெரிஞ்சா சார் நடக்குது. தாசில்தாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல கலெக்டிவ் கான்ஸ்பிரசியோ. ஆமா, இதுல இன்னொன்னு என்னன்னா, இது கூட்டணி தான ரவிசங்கர் சார். இதுல இங்க மட்டும் மாசத்துக்கு அப்ப கரெக்ட்டா போயிடுது. நான் இதுல ரெண்டு விஷயம் கூடுதலா சொல்லிடுறேன். இன்னும் இதுல ஒரு நம்பர் இருக்கு, 10581 ஒரு நம்பர் இருக்கு. எப்படி கால்ஃபர் பண்ணுறதுக்குன்னு இந்த கள்ளச்சாராயம் சம்மந்தமாக 10581 நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். சென்னையில் இருக்குது, அது ஒரு கால் சென்டர். இங்கே கால் போன கொஞ்ச நேரத்தில் லோக்கலில் ஸ்ப்ரெட் ஆயிடுது யார் எங்கேருந்து புகார் கொடுத்தாங்கன்னு. அவன் எப்படி உயிருக்கு பயந்து என்ன 2426 புகார் போன வருஷம் பதிவு பண்ணாங்க. அந்த 2426 புகாரோட ஸ்டேட்டஸை வெளியிட சொல்லுங்கள். இது வரைக்கும் 109 மது விலக்கு பிரிவுகள் தமிழ்நாட்டில் இருக்குது. முதல்ல 96 இருந்தது போன வருஷம். இவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு 10 கூடுதல் ஆக்குனாங்க. மொத்தம் 105 இருக்குது. இந்த 105 106க்குமான மதுவிலக்கு பிரிவுகளோட ஒவ்வொரு மாதங்களும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது, எவ்வளோ வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கோம், எவ்வளோவுக்கு சார்ஜ் ஷீட் போட்டுக்கோம், எவ்வளோ கன்விக்டட்னு வெளியிட சொல்லுங்க. இத்தனை பேரை நாங்கள் குற்றவாளியாக நிரூபிச்சிருக்கோம் வெளியிட சொல்லுங்க. ஒரு முதுகெலும்புள்ள ஒரு அதிகாரிகளாக, முதுகெலும்புள்ள அரசு அலுவலராகவோ அதிகாரிகளாவோ உயர்மட்ட குழுவிலையோ இருக்கிறவங்கள வெளியிட சொல்லுங்க. அப்போ நம்ம புரிஞ்சுப்போம். இது வந்துக்கிட்டே தானே இருக்குது. இது ஒரு பக்கம். இதில் இங்கே பிரச்சனை என்னென்னா, இது இங்கே மட்டும் இல்லை. இன்றைக்கி கூட வேலூரில் ஜவாது மலையில் பார்த்துருப்பீங்க, 10,000 லிட்டரு அளவுக்கான ஊரலை பிடிச்சிருக்கிறாங்க. ஊரல் இது 1000 லிட்டரு வந்து ஏற்கனவே 3 பஞ்சாயத்து பிடிச்சிருக்கிறாங்க. மலைப்பட்டாடு இன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு உடனே ஜியோ லொகேஷன் கிடைச்சிருது, மலை மீது ஏறுகிறாங்க, உடனே போய் அதை உடைச்சு விடுறாங்க. அப்ப இந்த ஜியோ லொகேஷன் இவ்வளவு நாளா யார்கிட்ட இருந்துச்சு? இந்த கூகுள் மேப் லொகேஷன் இன்னைக்கு கிடைச்சதா? எங்க ஊரை வச்சிருக்கிறாங்க, எங்க பதுக்கி வச்சிருக்காங்க. இது இங்கன்னு இல்லை, எங்கெல்லாம் மலைவாழ் பகுதிகள் இருக்கோ அங்கெல்லாம் இது ரெகுலராகவே இருக்கு. இறப்பு எண்ணிக்கை 1, 2 போது வெளில தெரியாது. ஒரு 10, 15, 20க்கு மேலே போகும்போது வெளில வருதா. அதுக்கப்புறம் சமூக ஊடகங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, உங்களை போல ஊடகவாதிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க, கேள்விகள் நிறைய வருது. அதுக்கு வேறு வழியே எல்லாம் பதில் சொல்கிறாங்க. இதற்கு பிறகும் சப்பக்கட்டு கட்டாமல் இங்கே பிரச்சனை என்னென்னா, டாஸ்மாக் சேல்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். இப்போ 2-3 வழிகளை தடுக்க முடியும். ஒன்று, இந்த கள்ளச்சாராயம் செய்திக்கு பிறகு இப்போ 2 நாளாக டாஸ்மாகில் நிறைய கூட்டம். இது ஒரு ஹாட்ஸ்பாட்டுக்கான ஐடென்டிஃபிகேஷன். நேற்று கொள்கை முடிவு அறிவிச்சிருக்காங்க. 45,825 கோடி லாபம் கிடைச்சிருக்கு. 1700 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் அதுல ஒரு இம்பார்ட்டன்ட்டா நான் பேசணும். அது என்னன்னா, நம்ம வாரம் சொல்லி முடிங்க. அந்த 2 சொல்யூஷன் மட்டும் சொல்லுங்க. இது ஒரு ஹாட்ஸ்பாட். இந்த கள்ளச்சாரம் ஏற்கனவே புழக்கத்துல இருந்தவங்க, ரெகுலரா வாங்கிக்கிட்டு இருந்தவங்க, இந்த இறப்புக்கு பிறகு தன் உயிருக்கு பயந்துகிட்டு நிறைய பேர் இன்னைக்கு டாஸ்மாக் வாசல்ல நிக்கிறாங்க. அப்போ இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஹாட்ஸ்பாட்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. கடந்த ஒரு வாரத்தை விட இப்போ எங்கெல்லாம் சேல்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்ல கண்டிப்பாக கள்ளச்சாரா பேக்கெட் சர்க்குலேஷன் இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல இவங்க ஏற்கனவே ஐ செக்அப்க்குலாம் ரெகுலராக வந்திருப்பாங்க. இந்த ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் வீடுகளே ரீச் பண்ண முடியும். மது அருந்தி மெத்தனாலியோ எத்தனாலியோ கண் குறைபாடு ஏற்பட்டவர்கள், உடல் பாக குறைபாடு ஏற்பட்டவர்களை ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மருத்துவத்துறை அமைச்சர் யார் இருக்கிறார்? மா சுப்பிரமணியன் தான் இருக்கிறார். மக்களை குறை சொல்றதை விட்டுட்டு டேட்டாவை எடுத்துட்டு மக்களை அன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு வழி பார்க்கணும். அதே போல நம்ம முத்துசாமி மதுவிலக்கு பிரிவு ஆயத்துறை அமைச்சர் வந்து இந்த டாஸ்மாக் சேல்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஹாட்ஸ்பாட்டை நோக்கி நகரணும். இவங்க இன்னமும் உட்கார்ந்து நாடகங்கள்லயும் டிவி தொலைக்காட்சிகளையும் முத்துசாமி அங்க போகல. அண்ணாச்சி செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு, அவருக்கு இப்ப போஸ்ட் இல்ல. முத்துசாமி அங்க போகல, போயிருக்கணும். முதலமைச்சரும் போகல. இப்ப டேட்டா எடுத்து பார்க்க சொல்லுங்க. ராஜா அன்பரசு இப்போ வந்து நம்மள்ட்ட இப்போ பேசும்போது இங்கே இருந்த திருநாவுக்கரசர் அந்த ஊரில் உள்ள பல பகுதிகளை சொன்னார். பல்வேறு ராஜா அன்பரசு, நான் பேசுறது கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த விவாதத்தில் உள்ள விவகாரங்கள் நீங்க சொல்லுங்க ராஜா. இப்போ அங்கே என்ன மாதிரி இருக்கு நிலைமை ராஜா? இங்க ரொம்ப மோசமான நிலைமை தான் சார் இருக்கு கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா. சரி, இங்க கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா அக்கத்து கிராமங்கள்ல இன்னமும் கள்ளச்சாராயம் வந்து விற்பனை நடைபெற்று தான் இருக்குது. இங்க நடைபெற்று எல்லாம் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க, குடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல 2 பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. சின்னம்மா அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு சின்னம்மா வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஒருத்தர் உயிருக்கு போராடிய நிலைமையில அவங்க கூட்டு போய் அரசு மருத்துவமனை கல்லூரியில அவங்களை ட்ரீட்மெண்ட் கூட்டாங்க. இன்னைக்கு நல்லபடியா இருக்கிறாங்க.
அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி பாரதம் கட்சியினர் வந்து ஒரு 400க்கும் மேற்பட்டோர் இங்க வந்தாங்க. ஜெகன்மூர்த்தியார் வந்து இங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா மென்மேலும் இந்த பசங்க 2 பசங்க 3 பசங்க 4 பசங்க குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அனாதையா நின்னுகிட்டு இருக்கு, நிர்கதியா நின்னுகிட்டு இருக்கு. ஒரு 10 லட்சம்ன்றது போதாது, அவங்களுடைய கல்விக்கு உதவி செய்யணும், அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யணும், எல்லாமே வந்து இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த மாவட்ட ஆட்சியரை வந்து நிரந்தர பணி நீக்கம் செய்யணும். ராஜாட்ட நான் என்ன கேக்குறேன், கருணாபுரத்து பக்கத்துல நீங்க இருக்கீங்களா, நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க ராஜா? நீங்க அதே ஏரியால வாழ்றீங்களா? பக்கத்து கள்ளக்குறிச்சி கருணாபுரம். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அதே கிராமம் தான் சார், அதே கிராமம் தான், அதே இடம் தான். பலமுறை இதனால வந்து நாங்க மனு வந்து கொடுத்தோம், பலமுறை நாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ரிமாண்ட் பண்றது, ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்றது அப்படின்னு ஒரு இது காட்டுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இங்க வந்து ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ராஜாட்ட ஒரு கேள்வி. ராஜா நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கண்ணுக்குட்டி இருக்கான்ல, அந்த கண்ணுக்குட்டி இவனுக்கும் ஆளுங்கட்சியில உள்ளவர்களுக்கும் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு காலம் சம்பந்தம் இருக்கு ராஜா? அதாவது சார் இப்ப இன்னைக்கோ நேத்து விக்கல, அவங்க பூர்வ குடியா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க போல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 திமுக கவுன்சிலருக்கு இப்ப இது இருக்குன்றாங்க, சம்பந்தம் இருக்குன்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் காவல்துறையினருக்கு எல்லாருடைய தூண்டுதல்ல தான் அவங்க பண்ணி இருக்கிறாங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில எந்த பக்கம் எந்த திரும்பினாலும் வெறும் பிணமா கிடக்குது. யாருக்கு போய் ஆறுதல் சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. சரி ராஜா, எங்க போய் யாருக்கு என்ன சொல்றது, என்ன செய்யறது ஒன்றுமே புரியல சார். சரி ராஜா, தகுந்த நடவடிக்கை இந்த அரசு எடுக்கணும் கள்ளக்குறிச்சியில இருந்து. சரி ராஜா, நீங்க முதல்ல 2வது வாரம் உங்கள்ட்ட மற்றொரு முறை நான் வர்றேன். திருநாவுக்கரசு ஐயா, இதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு கதை ஒன்று சொல்றேன். பாக்குற இதெல்லாம் லைவ்ல புரிட்டோம். கொல்லிமலையில 16 பஞ்சாயத்து சகோதரர் ராஜா கொஞ்சம் யோசித்து தான் பேசுறாரு. நான் வெளிப்பட சொன்னேன், நான் வழக்கறிஞர் கூட, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சட்டம் எப்படி பண்ணு தெரியும், தமிழ்நாடு சட்டமும் தெரியும். கொல்லிமலையில 16 பஞ்சாயத்து 266 கிராமம். நான் வந்து நடுக்காட்டுல மாட்டிட்டேன். சாப்பாடு பசி இல்ல. எனக்கு நடந்த விஷயம். நான் திருநாவுக்கரசு, நீங்க கொல்லிமலைக்கு போனீங்க? எனக்கு வழக்கறிஞர்ல வழக்கெல்லாம் இருக்குல்ல, அதனால போனேன். போனது பாத்தீங்கன்னா சாப்பாடு பசி. ஒரு கல்யாணத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். அங்க உட்கார பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கிளியரா தண்ணி மாதிரி இருக்கு. இல்ல கறி எல்லாம் போட்டா சாப்பிட்டோம். கடைசி பார்த்தா கிளாஸ் எடுத்து பார்த்தா தராய் நாத்தம் அப்படி வச்சுட்டேன். சோ மெத்தனால் எல்லாம் சும்மா சார் எல்லாம் பல வகையில கலரா இருக்கு, கலரா இருக்கு. அதெல்லாம் வேற. ஏன் அதை சொல்ல வரேன்னா, கொல்லிமலையில செம்மேடு இருக்கிற காவல்துறை அதிகாரிக்கு தெரிஞ்சு கப்பம் கட்டிட்டு அந்த இடத்துல சாவாட்டம் கல்யாணம் ஆகட்டும் இந்த டயருடைய டியூப்ல வந்து கட்டிட்டு வந்து கரெக்டா வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ரெகுலரா மாப்பிள்ளை வீட்டுல 3 நாளைக்கு, பெண் வீட்டுல 3 நாளைக்கு கொல்லிமலை குடிக்கிறான். அதாவது பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வை அனைத்து விதமான மலைகளிலும் இது வந்து கலாச்சாரம் காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கத்தினால் தான் இன்னைக்கு இந்த இறக்கப்பட்டதால் விலை தெரிச்ச ஒழிய, ஆனா இன்னைக்கும் அந்த கலாச்சாரம் தொடர்கிறத ஒழிய இந்த காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடக்குதோ தெரியாம நடக்குன்னு சொல்ல மாட்டேன். இது திராவிட மாடல் அரசினுடைய சாதனைன்னு தான் சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய சாதனை. இப்ப நான் என்ன கேட்கிறேன் திருநாவுக்கரசு, இங்க பாதிக்கப்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தலித் மக்கள் தானே? எல்லா சாதி மக்களும் எல்லா சாதி இல்ல இப்ப இறந்து போனவர்களை கேட்கிறேன். பெரும்பான்மையாக கருணாபுரத்துல இறந்தவங்க பெரும்பான்மையாக முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க. அதுல இங்க ஜாதி மதம் பார்க்கல. நான் இல்ல ஜாதி மதம் பார்க்கல. ஏன்னா மக்களுக்கு தெரிவிக்கிறது. அன்னைக்கு சசிகலா அம்மா ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு இஸ்லாமிய பெண்மணி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க அம்மாவுடைய, சசிகலா அம்மாவுடைய பக்கத்துல. அதை தெளிவுபடுத்துது. ஏன்னா நீங்க அந்த கன்சர்ன் கிறிஸ்துவ குடும்பம், அப்பா அம்மா இறந்த கிறிஸ்துவ குடும்பம். அப்ப இந்த சரக்க காய்ச்சிக்கிறது மலைவாழ்ல இருந்து வருது. அடிவாரத்துல தான் உதயசூரியனுடைய எம்எல்ஏ உடைய வீடு தான் அடிவாரத்துல இருக்கு. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் வந்து நான் சொன்ன பேர் சொன்னலையா, அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் அங்க இருந்து வந்து நைட் 11 மணிக்கு மேல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இத வந்து இன்னைக்கு இல்ல, இன்னும் அடுத்த குடி இது வந்து தடுக்கவே முடியாது. நெட்வொர்க் பெருசு. இது வந்து கல்வராயன் மலையில காலகாலமா இருக்காங்க. இது அவ்வளவு சாதமா கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் அங்க சப்ளை ஆகுது. இது பல ஆண்டுகளா, 70 ஆண்டுகளாக. 70 ஆண்டு மக்கள். அப்ப 70 ஆண்டுக்கு முன்னாடி குடிக்கலையா? அது முன்னாடி தெரியாதுங்கய்யா. அங்க கேட்டவங்க மக்கள் சொன்னதை நான் உங்ககிட்ட பதிவிடுறேன். அங்க இருக்கிறவங்க பயப்படுறான் சார்.
நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு சொல்லி அதிகாரியே பயப்படுறாங்க சார். நான் கேட்டதுல அதுக்கு என்ன சொல்றீங்க? அது இல்லாம கள்ளக்குறிச்சில இருந்து பாத்தீங்கன்னா சேலத்துக்கு போறதோட படிக்கிறதுக்காக திருச்சிக்கு தான் போறாங்க. அந்த இளைஞர்களும் கள்ளச்சாராயத்தை குடிக்கிறான். இளைஞர்கள் பெண்கள் இல்ல சார், இளைஞர்களா இல்ல, தப்பா சொல்லக்கூடாது. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற அறியாமல் இருக்கிற இன்னும் மேல்தட்டுக்கு வராத இருக்கக்கூடிய பாமர மக்கள் தான் குடிக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு ஏதாவது இருக்காங்க. அதாவது இளைஞர்கள் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க. அதாவது மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் குடிக்கிறான். அதை எங்க இந்த அரசு ஏன் கட்டுப்படுத்தல? சோ இதெல்லாம் தெரியாதா? சமுதாய இப்போ இந்த ராஜா அன்பரசு பேசும்போது திருப்பி கொஞ்சம் யோசித்தான் பேசுறாரு. அவரை நான் சிரமத்திற்கு உட்படுத்துவதற்கு நாம் ஆளாக கேள்வியும் இல்லை. ஆனாலும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். திமுக கவுன்சிலர்களுக்கும் திமுகவினுடைய அதிகார வர்க்கத்துக்கும் தொடர்பு உண்டு. ராஜா ஸ்பாட்ல இருந்து பேசுறாரு, அந்த கிராமத்துல இருந்து பேசுறாரு. 100% உண்மை, 100% உண்மை. ஆளுங்கட்சியினுடைய ஆதிக்கால் தான் நடக்குத ஒழிய மற்றெல்லாம் இல்ல சார். இதை விட எல்லாமே வந்து மது பாட்டிலே போலி தயாரிச்சு விற்கிறான் சார். எந்த நேரம் 24 hours வீட்டுல போய் கதவு தட்டினா சாராயம் கிடைக்கும் சார். அவ்வளவு ஒரு திராவிடர் மாடல் ஆட்சியில் குடி தமிழ் மகனே குடி, நல்ல குடி, நைட் எல்லாம் கள்ளச்சாராயத்தை குடி, தமிழ் மகனே குடி, அந்த குடி, இந்த தமிழ் குடி, இது பெருங்குடி. இந்த இதெல்லாம் இங்க என்ன சொன்னீங்க? கண்ண குட்டி கண்ணது குட்டி கண்ணு இல்லையா, கண்ணு குட்டி சொல்ல யானை குட்டியே இருக்கு. அது எழுதி வச்சுக்கிடுங்க ஐயா, கண்ணு குட்டி, யானை குட்டியே இருக்குங்க ஐயா. இந்த ஆள் வந்து வெறும் ப்ரோ நல்ல குட்டியோ. இன்னைக்கு வந்து 60 பேருடைய தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பலர் ஊனமுட்ட நிலையில் இருக்காங்க. இத பிடிக்க வேண்டிய ஆளு மாதேசோ அங்க கொடுக்கப்பட்டவங்களோ கிடையாது. இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண சொன்ன தயாரிப்பாளர் எங்க? அவங்களே அங்க தமிழக அரசு பிடிக்கல. அதுதான் கேக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு உடனடியா இருக்கா இல்ல? இந்த கோவிந்தராஜ் இந்த கண்ணுக்குட்டியோ அவருடைய மனைவி விஜயாவோ அவருடைய தம்பி தாமோதரனையோ பிடிச்ச பலியாடு நிலைமை தீராது. ஆமா. அப்ப இந்த ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எங்கிருந்து வருகிறது? கல்வராயன் மலையிலிருந்து வருகிறது. 10 மாசம் சப்ளை. கல்வராயன் இங்க போனா கல்வராயன் மலையிலிருந்து வந்தா கீழே இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது யார்? ஆளுங்கட்சி. அது எந்த மாற்றம் இல்ல. இது இன்னொரு விஷயம் ஜவாத் மலை சொன்னாரு. ஜவாத் மலை 3 பஞ்சாயத்து, புதுர்நாடு, மலப்பட்டாடு, நெடுங்குப்பம், இந்த 3 பஞ்சாயத்து. அங்க இருக்கிற காளியம் கோயில் இருக்கு. காளியம் கோயில் பின்னாடி இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த இடத்துல சாராயம் காய்ச்சி குடிக்கிறான் சார். நான் எனக்கு தெரியும். தியாகராஜன் சார் சொல்லுங்க சார். தியாகராஜன் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதாவது வந்து எம்எல்ஏ எம் செந்தில்குமார் அவர்கள் மார்ச் 2023 காலிங் அட்டென்ஷன் மோஷன் இன் தி அசம்பிளி வந்து அவர் ட்ரை பண்றாரு. அவருக்கு அங்கு அவையில் அவருக்கு வந்து அனுமதி வழங்கவில்லை. எதை பத்தி? இதே இந்த கள்ளச்சாராயத்தை பத்தி, கள்ளக்குறிச்சியை பத்தி பேசுவதற்காக. அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம்னா அதே எம்எல்ஏ எம் செந்தில்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு 5 நாட்கள் முன்பு வந்து நான் வந்து எஸ்பியை வந்து சந்தித்தேன். நான் வந்து அவரிடம் இதை பற்றி கூறினேன். 2 நாட்களுக்கு முன்பும் நான் கூறினேன். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு விஷயம், நம்ம தீர்வை நோக்கி நம்ம வந்து போக முடியுமா? போயிட்டு இருக்கோமான்னு. தீர்வை நோக்கி நிச்சயமாக நம்மால் நகர முடியாது. கண்டிப்பாக போகவும் முடியாது. காரணம், டாஸ்மார்க்கில் விற்கின்றது எவ்வளவோ கோடி, கணக்கில் அடங்காத கோடி, லாபமே பல லட்சம் கோடி. அந்த டாஸ்மார்க்கு சப்ளை செய்யக்கூடிய சாராயம் எங்கிருந்து, எந்த ஆலைகளில் இருந்து வருகின்றது? அதற்கு அதிபர்கள் யார்? அந்த அதிபர்கள் ஒரு அரசியல் பிரமுகர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய தொழிற்சாலை மூடுவார்களா? நிச்சயமாக மூட மாட்டார்கள். ஆகையால் டாஸ்மார்க் ஒழிவதற்கு தமிழகத்தில் வாய்ப்பு என்பது இல்லை அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். எந்த ஒரு முதலமைச்சருக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் அதற்கான ஒரு தெம்பு இருக்கின்றதா அப்படின்னா அப்படி இல்லைன்னு தான் என்னால் வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி கள்ளச்சாராயத்தை பார்க்கும் பொழுது அதிலிருந்தும் அவர்களுக்கு வருவாய் வருவதால் அவர்கள் அதை வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து ஒழிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளவு கடந்த காலங்களை வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது 21, 22, 23, 24 வந்து நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பத்தி நாம் பேசுவோம், மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடும் அதை பத்தி. கண்டிப்பா ஊடக தர்மத்தை நான் வந்து பாராட்டுகின்றேன். சில ஊடகங்கள் முதல்ல சொன்னாங்க இது வந்து கள்ளச்சாராயம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் விஷச்சாராயம், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி விஷயம்ட்டாங்க. அது கள்ளக்குறிச்சி விஷயத்தில், கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த விஷயத்தில் இந்த நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஊடக தர்மத்தை தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் வந்து அடகு வைத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது பல கட்சிகள் வந்து தன்னுடைய வந்து தர்மத்தை வந்து அடகு வைத்திருக்கின்றது. இதனால் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்றால் அடித்தளமிட்ட மக்கள்கள் தான். மனம் வேதனை அடைகின்றது அவர்கள் நிலையை பார்க்கும்போது. யார் அவர்களுக்காக குரல் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக காவல்துறை அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. காவல்துறையை தனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தான் இருக்கின்றார்கள். யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய காவல் அதிகாரியை வெட்டி கொள்றான். அவர்களை தாக்குகின்றார்கள், கொச்சைப்படுத்துகின்றார்கள். ஆகையால் மன்னர் வந்து எப்பொழுது வந்து சரியாக வந்து அவர்கள் இயங்குகின்றாரோ அப்பொழுதுதான் மற்ற எல்லா விஷயமும் சரியாகும். ஆகையால் ஒரு
தேர்தல் என்பது வரும்பொழுது சரியான தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த நிலையில் மக்கள் தவறிவிடுகின்றார்கள். கண்டிப்பா கண்டிப்பா அதற்கான தண்டனை இப்ப நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கின்றோம். தண்டனை உயிரளவுல போயிட்டு சார். தண்டனை சாதாரண இல்ல சார். தியாகராஜன் சார், ஒரு தேசத்தினுடைய பக்தராக உங்களுடைய கருத்துக்களோடு நாங்களும் இணைகின்றோம். ஏனென்று கேட்டால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள் கண்கள் பார்வையிட்டு நடக்க முடியாத லெவலில், வறுமையில் கையாளக்கூடிய லெவலில், அனாதையாக்கு விதவையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அபலை பெண்களாக பலர் ஆகிவிட்ட ஒரு கொடூர சம்பவத்தினுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் திரு தியாகராஜன். தியாகராஜன் சார், நீங்கள் அப்படி இணைப்பில் இருங்க, நான் வர்றேன். ரவிசங்கர் சொல்லுங்கள் சார். இது அரசாங்கம் இப்போ மக்கள் எல்லாருக்கும் இறந்து போனவர்கள் ஃபேமிலிக்கு 10 லட்சம் ரூபாய், இன்ஜூர்ட் ஆனவங்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட அரசாங்கத்துடைய கடமை முடியலை. ஏன்னா இது அப்படியே தொடர்ச்சியாக நடக்க முடியாது. 55 உயிர் இறந்து போயிருக்குங்கிறது ப்ரிஷியஸ் இது. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, விலை மதிப்பே கிடையாது. கண்டிப்பாக என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது? அது எல்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறதா? அந்த மாதிரி ஆகிறதா இருந்தால் இப்போ தீர்வுன்னு வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னால், நீங்கள் இந்த மாதிரி குடிக்கு அடிமையாக இருக்காங்க இல்லையா, இவங்க அத்தனை பேரையும் ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் ஃப்ரீயாக, ஏன்னா எல்லாருமே பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள், அங்கே கொண்டு போகணும். 15 நாள் 20 நாள் 25 நாள் அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம், ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு முடிஞ்சிருது இல்லை, அதோடு முடியறது இல்லை. இந்த மாதிரி ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படிம்பாங்க. அவங்கள கூட்டம் போடுவாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை, 3 வாரத்துக்கு ஒரு தடவை இவங்க எல்லாரையும் கூட்டம் போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மெடிசின் கொடுப்பாங்க. என்ன அந்த மெடிசின் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அந்த அர்ஜி இருக்கும், திரும்பி குடிக்க போகலாமா, அந்த டீடாக்சிஃபிகேஷன், அதுக்கு அந்த மெடிசின் இருக்குது, அதை கொடுக்கணும். இதை சொல்றீங்களே, எத்தனை இந்த மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் சொன்னீங்களே, அந்த டாக்ஸி எஃபெக்ட், அதுல மாத்திரை இல்லைன்னு வேற கதை வருது. இன்னைக்கு மாசு சொல்றாரு 4 கோடி மாத்திரை இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. அது இருக்கு அப்படின்னா எத்தனை இதில் இந்த மாதிரி கொடுக்குறீங்க, அண்டு எவ்வளோ பேர் இது வரைக்கும் இந்த மாதிரி ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் அட்மிட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் அட்மிட் இதை முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியில் போயிருக்காங்க, ரெக்கார்டு வேணுங்க இதுக்கெல்லாம். இது மட்டுமே இல்லை, அதாவது என்னங்க பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இப்போ அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வைக்கிறாங்க இந்த டாஸ்மார்க்கு விற்பனைக்கு. ஆமாம், 35,000 40,000 கோடி 45,000 கோடி, தீபாவளி இது 50,000 கோடி. என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சிருக்கீங்க, அதில் வச்சு மக்களை நீங்க ஒரு தமிழ்நாட்டில் 1,74,00,000 பேர் டெய்லி குடிக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி 74,00,000 பேர். இதே நீங்க புள்ளி கணக்குல எடுத்துட்டீங்க, 23% பெண்கள். சோ 23% பெண்கள். அப்ப அந்த ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். சொல்லுங்க. ஸோ இது போகும்பொழுது இந்த பக்கம் இதையும் வைக்கிறீங்க, இந்த பக்கம் டார்கெட்டே வைக்கிறீங்க. என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு அரசாங்கம் உண்மையாகவே சீரியஸாக இதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் டார்கெட் எப்படி இருக்கணும்னா, இந்த வருஷம் 45,000, அடுத்த வருஷம் 40,000 கோடி, அடுத்த வருஷம் 35,000 கோடி, அடுத்த வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 0. ஸோ கம்ப்ளீட்டாக கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்களுக்கு வருமானம் என்ன, ஃபைண்ட் அவுட் ஆல்டர்னேட் சோர்ஸ், வேற சோர்ஸ் பாருங்க. அந்த மாதிரி இருந்தால் அற்புதமான யோசனை, ஃபைண்ட் அவுட் ஆல்டர்னேட் சோர்ஸ். ஆமாம், இந்த 44,000 கோடிக்கு வேற எங்க இருந்து கொண்டு வருவது? அது மட்டும் இல்லை, நான் என்ன சொன்னேன், இந்த வருஷம் 45,000, அடுத்த வருஷம் 50,000 இல்லை 40,000 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 30,000 கோடி. குறைச்சிட்டே வாங்க டார்கெட், கொஞ்சமா டார்கெட்டை குறைச்சிட்டே இலக்கு வச்சு. ஆனால் ரவிசங்கருடைய பேச்சு செவிடங்காதில் ஊதுன சங்கு. ரவிசங்கர் அவருடைய பேச்சு செவிடங்காதுல ஊதுன சங்கு. இது நம்ம இந்த மாதிரி டிபேட்ல தான் ஐயா அவர்கள் பேசுறாங்க, ஐயாவுடைய தாக்கத்தை பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம், இந்த மாதிரி டிபேட்ல தான் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங்கே சொல்லணும். கண்டிப்பா நேயர்களுக்கும் போகும், அரசாங்கத்துக்கும் போகும், அமைச்சர்கள் எல்லாருக்கும் போறேன். ராதாகிருஷ்ணன், இப்ப நிறைவு கருத்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன். இவ்வளவு பிரச்சனை பத்தி எரியுது, பலருடைய கும்பி எரியிற மாதிரி பெரும் சனக்காடு புனக்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பிணங்களாக குவிந்து போச்சு. இந்த தமிழச்சி தங்கபாண்டியன் ரொம்ப அறிவாளி. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆங்கிலம் நல்லா பேசுவாங்க, பார்லிமெண்ட்டில் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. ஐயா, செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டீங்களா, தூத்துக்குடியில் சுட்டிங்களா, அதெல்லாம் நீங்கள் பேசலையே, அரசு துணிச்சலோடு களத்தில் நிற்குதுன்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு படித்த ஆளுமே, ஒரு பேராசிரியர் பெண்மணி, ஒரு நாடாளுமன்ற எம்பி, எப்படி பார்க்குறீங்க?
மக்களோட பிரதிநிதியாக இந்த வார்த்தையில் வந்து இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இறப்புமே பதில் சொல்ல வேண்டியது அரசு தான். ஐயா, சிமிலாரிட்டிஸ் இங்க எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறேன். அந்த மாதிரி கம்பாரிசனே ஒரு தவறான ஒரு கம்பாரிசன். கண்டிப்பா அது ஒரு பொலிட்டீஷியனா சற்று இதே ஸ்டேட்மெண்ட்டை தேர்தலுக்கு முன்பாக அவங்க கொடுத்துருப்பாங்களான்னா வாய்ப்பே இல்லை. அப்போது இவங்க மேடைகளுக்கு பேசுகிறத ஒரு பக்கம் புறந்தள்ளிடும், தீர்வு நோக்கி நகரணும். இப்போ இங்கே என்னென்னா டாஸ்மாக் சேல்ஸ் அது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். இன்னொரு பக்கம் அது குறைக்கிறதுக்கான வேலைகளை அது ஒரு பெரிய லாங் மைல்ஸ் டு கோ. கள்ளச்சாராயம் தான் இங்கே இறப்புகளை ஒரு பக்கம், ஏன்னா இங்கே டாஸ்மார்க் குடிச்சிட்டு அங்கங்கே இறப்பு நடக்குது. இப்போது 2 நாளுக்கு முன்னால் சேலத்தில் டாஸ்மார்க் அடிச்சுட்டு உட்காந்து படுத்திருந்தவன் மேலே லாரி ஏறி போச்சு. அது ஒரு இவனுடைய தவறு தான். ஆனால் அதுக்கு ஊக்கியாக இருந்தது அந்த மது போதை தான். இதில் தொடர்ந்து வேலை செய்யணும். சொல்லப்போனால் இவங்க அந்த மதுவிலேருந்து வரக்கூடிய பணத்தில் இத்தனை % ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும்னு இருக்குது சொல்கிறாங்களே சார் ரவிசங்கர் சார். குறைந்தபட்சம் 1% கூட இன்னும் நியரஸ்ட்டில் பயன்படுத்தலை அப்படின்றது வெளிப்படையாகவே 1% பார்த்தா கூட 450 கோடி வரும். வந்திருக்கணும். 450 கோடி ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் 4000 கோடி பயன்படுத்தினா கூட தப்பு கிடையாது. 10% செய்ய அதை பண்ணியிருந்தா கூட உருப்படியாக நடந்திருக்கும். இன்னும் அதுலேருந்து வெளில வந்திருக்கலாம். அது ஒரு பெரிய அளவில் புரட்சி செஞ்சுருக்கணும். நீங்கள் அது ஒரு பக்கம் செய்யலை. இங்கே தடுக்க தவறியது எங்கன்னா கள்ளச்சாராயம்ன்றது இன்னும் ஒன்று. இங்கே லீகலைஸ்டு சரக்கு இது வேறு, இது இல்லீகலைஸ்டு. அந்த சாராயத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக இருக்குது. ஒன்று பர்மண்டைல், ஊரல் போடுறது. இது ஊரல் எப்படி போடுவாங்கன்னா பழங்கள், இப்போ மாம்பழம்லாம் இருக்குது, அந்த சைட்லாம் மாம்பழம் தான் ஜாஸ்தி, சேலம் பெல்ட்லலாம். அங்கே மலையில் ஏன் ஊரல் போட முடியுதுன்னா இவங்களுக்கு மாம்பழம் எதுவும் காலம் கடந்த மாம்பழங்கள் ஊரல் போட்டு வச்சா நாள் கணக்கில் கிடைக்கும். இதில் நீங்கள் கொதிநிலை மாறுனுச்சுனாலே அது விஷமாக மாறிடும். 68 டிகிரி செல்சியஸில் கொதிநிலை இருந்ததுன்னா எத்தனாலாக இருக்கும். அதே வந்து 78க்கு மேலே போயிருச்சு, கொதிநிலை 78 மாறிச்சுன்னா அது மெத்தனாலாக மாறுன்ற ஒரு, அப்போ மெத்தனாலாக மாறும்போது அது வந்து விஷமாக மாறிடும். இதுவுமே இருக்கு. ஆமாம், மெத்தனால் கெமிக்கல் கலந்து வர்றதுமே ஒன்று முடிச்சிருக்கு. இப்போ இது போல 2-3 காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள் எப்போ கிடைக்கும்னா, இப்போ இந்த ஊரல் எடுத்துட்டு வந்தாங்க, இந்த சரக்கு எடுத்துட்டு வந்தாங்களே, இந்த சாம்பிள்ஸை லேபுக்கு கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை வெளியிடணும். இது ஊரல் போட்டு வந்ததா, கெமிக்கல் போட்டு வந்ததா, ஃபேக்டரியிலேருந்து வந்ததா, இல்லை இவங்களே இதை உற்பத்தி பண்ணதா, இல்லை வேறு இதுலேருந்து கலப்படத்தை கொண்டு வந்து போட்டாங்களா அப்படின்றத இவங்க அந்த டேட்டா வெளியிட்டாதான் தெரியும். அறக்க பறக்க எனக்கு எரிச்சு விட்டாங்க. இன்னும் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வெளியிட சொல்லுங்க, எதனால நடந்ததுன்னு. அதுல என்ன தயக்க வேண்டி கிடக்கு. இங்க என்ன அந்த கள்ளச்சாராயம் உள்ளார வந்தது காரணம் என்ன? ஒன்று விலை குறைவு. டாஸ்மார்க்கில் 100 ரூபாய் 130 ரூபா 140 ரூபான்னு நினைக்கிறேன். அதை விட இவங்க 30 ரூபாய்க்கு அது கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்க அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சரக்கு வந்து அது முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு அந்த விற்கிறவர் தம்பி. அவர் வந்து இது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அவர் வந்து எக்ஸ்பைரி ஆனிச்சு, இது ஏதோ முடிஞ்சு போச்சு வீணா போச்சுன்னு சொன்னதாகவும், இல்லை நீ வந்து கொடுத்துருன்னு சொல்லி இதை காலி பண்ணணுன்றதுக்காக கிரெடிட்ல நீ நாளைக்கு பண்ண முடியும். அதாவது முழு பேமெண்ட் வாங்கிடுவான் சின்னத்துறை. இப்ப வந்து அண்ணாச்சி முழு பேமெண்ட் வாங்கல, ஏன்னா விஷயம் நான் தெரிஞ்சு போச்சு. இல்ல ஒண்ணு அது ஒண்ணு விஷமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. உண்மை என்னன்னா அவங்க எல்லாருமே காலி பண்ணி அன்றாடம் அவங்களுடைய உடல் வலியவோ அலைச்சலையோ மன உளைச்சலையோ போக்கிக்கிறதுக்கு ஏதோ ஒரு போக்கு இடங்கள் தேவை. அதுக்கு இந்த கள்ளச்சாராய பாக்கெட் ஈஸி அக்சஸ். ஒன்னு ஈஸி அக்சஸ், ரெண்டாவது விலை குறைவா கிடைக்குது. ஈஸியா கிடைக்குதுன்னு வைங்களா, வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து சப்ளை பண்ற நம்ம டோர் டெலிவரி ஈஸி அக்சஸ். ரெண்டாவது விலை குறைவு. மூணாவது அவங்களுக்கு கிரெடிட்ல கொடுக்கறது. கண்டிப்பா இப்போ இது போன்ற காரணங்களால வேற எங்கெல்லாம் கிடைக்குது. ஏன்னா இன்னைக்கு அதுல இறந்ததுல ஒரு நார்த் இந்தியன் கூலியாலுமே ஒருத்தர் இருக்கிறதா கேள்விப்படுறேன். இப்போ இவங்க எல்லாம் வார கடைசி தான் சேலரியே கிடைக்கும். கொளுத்து வேலை சித்து வேலை போறவங்களுக்கு, இல்ல உழவார பணிகள், மற்ற பணிகள், எந்த பணிகள் போனாலுமே சரி வார கடைசி சேலரியை நம்பி இருக்கிறவங்க தான். அப்போ இந்த இது வந்து சமூகத்துக்குள்ள பரவி இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இதையும் இன்னும் ஹாட்ஸ்பாட் ஐடென்டிஃபை அரசு வெளியிட சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இன்னும் இடங்கள் கள்ளச்சாராயத்தோட ஹாட்ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் சொல்லுங்களேன். விவரங்களை வெளிப்படையா. இப்போ இன்னைக்கு காலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 2 செய்தி. ஒன்று 10 நாளைக்கு முன்னால தான் அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி வெளியே விட்டாங்க. அவன் வீட்டில் 180 ml தான் இருந்துச்சு, 10 பாட்டில் வச்சுட்டு அவனை வெளியே விட்டுருக்கானு 10 நாளைக்கு முன்னாடி. இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2வது கட்டுரையில் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, 25 பேர் இடமாற்றம் செய்த மறுபடியும் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேள்வி எழுப்புது. இது அல்லாமல் சென்னை வானகரத்திலேருந்து சரக்கு போயிருக்கு. அதாவது பேரலைஸ் யூனியனை ஷட் டவுன் பண்ணக்கூடிய கம்பெனிலேருந்து அந்த மெத்தனால் போயிருக்கு. அதே மாதிரி அது மாதாவரம் ரவுண்டானா அங்கிருந்தும் சரக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து போயிருக்கு, ஆந்திராவிலேருந்து போயிருக்கு. ஏற்கனவே இங்கே மாட்டி இருந்துச்சு, போன வருஷம் நடந்துச்சு 2023 மரக்காணம். இது எல்லாமே ஒரு லிங்குங்கிற செய்திகள் வந்திருக்கு. சார் அதான் சார் ஆரம்பிச்சு, தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டது மது. அதாவது கஞ்சா, கொக்கைனு, எரைனு எல்லா விதமான சார் ஈசிஆர்ல வெள்ளிக்கிழமை சரிக்கிழமை போய் பாருங்க. இன்னைக்கு சேகருடைய மருமகன் எப்படி இறந்தான்?
இதில் தான் இருந்தான். ஸோ அப்படின்ற போது ஒட்டுமொத்தமும் நீங்க தமிழக அரசு செயலிழந்த அரசாக இருக்கிறது. அதாவது இந்த போதையை கட்டுப்படுத்தாத போதை தமிழ்நாடாக மாறிவிட்டது சார். இதான் ஃபேக்ட். அதாவது இந்த தமிழக அரசு இனிவர்கள் போதையை கட்டுப்படுத்த முடியாது. சும்மா வேணா நம்ம பேச டைம் விரயம் பண்ணக்கூடாது. இந்த அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது. ஏன்னா திருநாவுக்கரசு ஒரு சமூகமே போதை ஆயிட்டா தொடரத்தானே செய்யும். வாய்ப்பே இல்ல. மது ஒழிக்க முடியாது. மது நம்மள வாழ்வோடு வாழ்வியல் முறை ஆகி போச்சு, ஆக்கிட்டாங்க சார். இன்னைக்கு குடிக்காரன் அதிகமாயிட்டான் சார். இளைஞர் குடிக்கிறான் சார். இந்த அரசு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி கொடுத்தாச்சு சார். இன்னைக்கு இளைஞர் படிச்ச இளைஞர் போய் சாராயம் குடிக்கிறான். இன்னைக்கு குடிச்சு பொழுது கழிக்கிறான். தவறான சிந்தனை இளைஞர் போயிட்டு இருக்கான். இன்னைக்கு தமிழக அரசு இதுக்கு மேல் போதையை தன் கையில கட்டுப்படுத்த முடியாது. எல்லை திமிரி போயிடுச்சு சார். அப்புறம் கட்டுப்படுத்த முடியாது. சோ இதான் பிராக்டிகல் வந்தோம். இன்னைக்கு கள்ளச்சாராயம் இது பெரிய நெட்வொர்க். இந்த இறந்த விட்டு பசங்க இத்தனை இடங்கள் இன்னும் நடந்துட்டு இருக்கு சார். தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம் இருக்கிறது. எல்லா மலைகளும் தான் காய்ச்சப்படுகிறது. கீழே எல்லாமே போய் சேர்ந்துட்டு இருக்கு. டெய்லியும் குடிக்கிறான். போதை டக்குன்னு கிக்கேறுது. இந்த கோட்டர் குடிச்சா ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய குடிகாரன் சொல்லலாம் சார். நான் கேட்கறப்ப சொல்றேன் சார், கோட்டர்ல போதை ஏற மாட்டேங்குதுங்க. 300 ரூபாய் 400 ரூபாய் 5 ரூபாய் ஆகுது சார். அப்புறம் 50 ரூபாய் போதை உச்சித்து கிடைக்கும் சார். நல்ல தூக்கம் வரும் சார். தூக்கம் இந்த ஐட்டம் தான் குடிச்சிருக்கான். ஒண்ணே ஆட் பண்ணிக்கிறேன் நண்பர் சொன்னது. நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம். இங்க மதுவிலக்கு பிரிவு டிஐஜி ஆபீஸ்க்கு ஆப்போசிட் மெரினா பீச்ல மெட்ராஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மதுவிலக்கு பிரிவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டிஐஜி ஆபீஸ் ஆப்போசிட்ல சமீபத்துல ஊர்ல அந்த பீச்சு கீழ இருந்து எடுத்தாங்க. அப்ப என்ன செய்ய? அப்போ இது தான் தமிழ்நாடு திராவிட மாநகராட்சியுடைய சாதனை சார். தியாகராஜன் சார், ஒரு கொஞ்சம் நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு கம்மியா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக. அதாவது 45,885 கோடி லாபம் ஈட்டி இருக்கின்றது இந்த வருடங்களில். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது ஒரு சிஎஸ்ஆர்ல அவங்களை மீட்கக்கூடிய ஒரு இதை எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல கள்ளச்சாராயத்தினால ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 56-57 பேர் இறந்திருக்காங்க. ஆனால் டாஸ்மார்க்கினால் லட்சக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க. அது நமக்கு தெரியவில்லை. ஏன்னா லிவர் ஃபெயிலியர்னால, அது மாதிரி அவங்களுக்கு குடல் பாதிப்புனால, அதனால இப்போ அவங்களுடைய மொத்த உறுப்புகளே செயலிழந்து அவங்க பேர் இறந்திருக்காங்க. மூளை பாதிச்சு மூளை அடிக்ஷன் ஆகி அந்த நிலை சிந்திக்கக்கூடிய நிலை இல்லாமல் கீழே விழுந்து செத்து போயிருக்காங்க நிறைய பேர். ஆகையால் எது வரைக்கும் இந்த டாஸ்மார்க் என்பது இருக்கின்றதோ அது வரைக்கும் கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா இளைஞர்களையும் இதுக்கு குடிக்க அடிமையாக்கி விட்டார்கள். அதனால ஒரு தமிழ் சமூகம் என்பது இருந்தது என்பது ஒரு வரலாற்றில் வரக்கூடிய ஒரு நிலை வருமோ அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு ஒரு வருத்தம் அளிக்கின்றது. நன்றி தியாகராஜன் சார். ஒரு கடுமையான பதிவு, வேதனையான பதிவு எடுத்துக்கிறேன். பதிவு பண்றேன். தமிழக அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் அரசுகள் இல்ல. சரி, இந்த நிகழ்ச்சியில் மக்களுக்கு உங்களுக்கு அந்த பார்வையை நாங்கள் காற்றொலியில் மிதக்க விடுறோம். அவ்வளவு வேதனைகளும் அவ்வளவு அனர்த்தமும் அவ்வளவு துயரங்களும் எங்களோடு பதிந்திருக்கிறது. அரசினுடைய காதுகளிலும் அரசினுடைய கைகளிலும் இருக்கிற அதிகாரம் பயன்படுத்தப்படுமா என்ற கேள்வியோடு திரு ராஜா அன்பரசு, ராதாகிருஷ்ணன், தியாகராஜன், ரவிசங்கர், திருநாவுக்கரசு உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொண்டேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.